எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு ப்ரோ. ஐய் நல்ல விஷயம் தானே. விளையாடாதீங்க ப்ரோ. அவளுக்காக தான் நான் இந்த வேலைக்கே வந்தேன். வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்க. உன்னை பற்றி சொல்லணும்னா அட்லீஸ்ட் ஒரு 25K சேலரியாச்சும் இருக்கணும்னு சொன்னான். அதுக்காக தான் அலைஞ்சு தெரிஞ்சு இந்த வேலைக்கே வந்தேன். இப்போ என்னடானா இந்த சேலரி பத்தாது, நம்ம ரெண்டுத்துக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு போகிறான். இந்த எஃபர்ட்ஸ்லாம் யாருக்காக? எல்லாமே வேஸ்டா? இப்போ அவளே இல்லை, அப்படியே எல்லாமே தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாம் போல இருக்கு. எல்லாத்தையும் விட்டு போயிட்டு சாப்பாடுக்கு என்ன பண்ணுங்க சக்தி? வேற ஒரு பொண்ணு வந்து மோட்டிவேஷன் கொடுக்குற வரைக்கும் சாப்பிட இருப்பீங்களோ? இல்லை புரியல. பின்ன என்ன சக்தி, நீங்க செஞ்ச எல்லா வேலையும் அவளுக்காக தான், அவளால தானே வார்த்தைக்கு வார்த்தை சொல்றீங்களே. இந்த வேலை உங்களுக்கும் தேவையான ஒரு வார்த்தையாச்சும் சொன்னீங்களா? சீரியஸா லவ் பண்ண ப்ரோ, அதனாலதான் எல்லாமே அவளுக்காக பண்ணேன். எல்லாருமே லவ் பண்ணும்போது சீரியஸா தான் சக்தி பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு இமேஜினரி வேர்ல்ட். ரியாலிட்டின்னு ஒரு விஷயம் வரும்போது தான் எல்லாருக்கும் வீடு வேணும், கார் வேணும், காசு வேணும், பினான்சியலா எல்லாமே வேணும். ஆனா அது அவங்க தப்பு கிடையாது. ஏன் தெரியுமா? லவ் வச்சு ஒரு பால் பாக்கெட் வாங்க முடியும் உங்களால. நீங்க என்ன ப்ரோ அவ்வளவு மாதிரி